திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கடலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தேர்தல் அறிக்கையில், சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னாங்க. தேர்தல் அறிக்கை சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, கரும்பு டன்னுக்கு 4000 ரூபா தரும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. அதனால் கரும்பு டன்னுக்கு 4000 ரூபா விலை அறிவிக்க வேண்டும். அதேமாரி நடவு மானியமாக ஏக்கருக்கு 15,000 அறிவிக்கணும். அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய மக்காச்சோளம் இன்றைக்கி 18 மாவட்டங்களில் 10 லட்சம் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பண்ணுறாங்க, பயிர் பண்ணுறாங்க. அப்போ மக்காச்சோளத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த விதை மானியம் கம்மியாக கொடுக்குறாங்க. இடுபொருள்களை கொடுத்து விவசாயிகளை சரி கட்டுறாங்க. அதனால் இடுபொருள்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். பின்னேற்பு மானியம் எங்களுக்கு கொடுத்தா உற்பத்தி செலவில் எங்களுக்கு குறையும். அதனால் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பின்னேற்பு மானியமாக எங்களுக்கு 2000 ரூபா ஏற்றணும் அப்படிங்கிறது கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தது மக்காச்சோளத்தை அரசே கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தது நெல் சாகுபடி தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஏக்கரில் இன்றைக்கி நெல் சாகுபடி நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க, போன கவர்மெண்ட்டில் நடவு மானியம் கொடுத்தாங்க. ஒரு ஹெக்டருக்கு 5000 ரூபா நடவு மானியம் கொடுத்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது நடவு மானியம் ஒரு ஹெக்டருக்கு 5000 கொடுத்தாங்க. இப்போ தமிழக அரசு நடவு மானியம் வழங்க வேண்டும், 8000 ரூபா ஹெக்டருக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஒரு ஆதார் அட்டைக்கு 100 கிலோ நெல் தரணும் அப்படிங்கிறது இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்து கயிறு பிடிச்சி வரிசை நடவு நடுறவங்களுக்கு நடவு மானியம் கொடுக்கணும். இயந்திர நடவு இல்லாமல் நடவு மானியம் ஹெக்டருக்கு 8000 கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். அதேமாரி அரசாங்கத்தில் நெல்லுக்கு கொள்முதல் நிலையத்தில் 50 ரூபா 40 கிலோ மூட்டைக்கு 400 ரூபா 40 ரூபா வசூல் பண்ணுவதை கைவிட வேண்டும் இந்த அரசு. அதற்கு உண்டான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய செயலாக இது இருக்கிறது. இதை பொதுக்குழு சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சாகுபடி தமிழ்நாடு பூரா சின்ன வெங்காயம் சாகுபடிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மானியம் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. விவசாயிகளுக்கு நெல், எள்ளு, நிலக்கடலை, உளுந்து, அதேமாதிரி மக்காச்சோளம், அதேமாதிரி சிறுதானியம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75% மானியம் அறிவிக்க வேண்டும். அதில் இடுபொருள்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், பின்னேற்பு மானியமும் எங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிறது கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாயம் செய்வதற்கு மெயினாக நீர் தான் தேவை. அப்போ மழை பெய்கின்ற அந்த மழை தண்ணீர் சேமிப்பதற்கு மழை நீர் ஓடைகளையும் சரி, ஆறுகளையும் சரி தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். மக்காச்சோளத்தில் மானியமே நாங்கள் கேட்குறோம். உற்பத்தி செலவு அதிகமாகுது, எங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் செஸ் வரியை போட்டிருக்காங்க மக்காச்சோளத்துக்கு. இது விவசாயிகளை மீண்டும் மீண்டும் முதுகெலும்புலேயே குத்துறதா அர்த்தம். நாட்டினுடைய முதுகெலும்புன்னு விவசாயியை சொல்கிறாங்க. ஆனால் செஸ் வரி, அந்த வரி, இந்த வரின்னு ஜிஎஸ்டி முதற்கொண்டு, எஸ்ஜிஎஸ்டி முதற்கொண்டு போடுறாங்க. அதில் விவசாயிகளுக்கு இடுபொருள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும், அதாவது 9% ஜிஎஸ்டி போடுறாங்க. மாநில அரசு 9%, மத்திய அரசு 9% போடுறாங்க. இதனால் ஜிஎஸ்டியை கைவிட வேண்டும். அதேமாதிரி எஸ்ஜிஎஸ்டியும் கைவிட வேண்டும். அதேமாதிரி செஸ் வரியை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செஸ் வரியை மக்காச்சோளத்துக்கு போடுவதை கைவிட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம்.